ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு ஒரு 6 நல்ல பழுத்த தக்காளி, இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது இல்லைங்க. இதை கையிலே நல்லா புழிஞ்சு விட போகிறோம். பாருங்கள், அந்த கையிலே நல்லா புழிஞ்சு விட்டால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு திருப்பி ஒருக்கா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு 6 to 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 1.5 கப்பு சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 10 to 12 பல் பூண்டு, ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இது கூட சேர்த்து வச்ச தக்காளியும் புளி சாறியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 டம்ளர் போல் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 வதக்கிட்டு ஒரு 25 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 கிலோ சங்கரா மீன் சேர்க்குறேன். சங்கரா மீன் சேர்த்துக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு வாட்டி வதக்கி விட்டால் போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.